பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். அது தொடர்பான கேஸ் இன்னைக்கு விசாரணை வந்திருக்குது. அது தொடர்பான லைவ் வீடியோக்கள்லாம் லீக் ஆனதாக பார்க்க முடிஞ்சுது. அந்த ப்ரொசீடிங்ஸில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் உடன்மொழியே வேறு மாதிரியான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது. என்ன போயிட்டுருக்கு? முதல்ல சில தினங்களுக்கு முன்பு வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு வழக்கு எண்ணை குறிப்பிட்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத போன வீடியோவில் நம்ம விரிவாக பேசியிருந்தோம். இப்போ அது தொடர்பான ஹியரிங் இன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ணி இன்று அதற்கான விசாரணை மதியம் ஒரு 1:15 மணி அளவில் நடைபெறுவதாக இருந்தது. வந்த உடனே ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து மறுபடியும் என்ன கேஸுக்காக அழைத்தோமோ அதை பற்றி அல்லாமல், ஏன்னா இதற்கிடையில் என்ன நடந்தது அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரார் மூலமாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அந்த நோட்டீஸுக்கு வாஞ்சிநாதன் விரிவாக பதிலையும் எழுதி கொடுத்து விட்டார். ஓகே. கொடுத்ததற்கு பிறகு அந்த பதிலிலிருந்து எந்த கேள்விகளும் இல்லாமல், இல்லை இதுக்கும் நீங்கள் அனுப்பின கம்ப்ளைண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் கேட்குறது வேற அப்படின்னு சொல்கிறார். இப்போ வேற அப்படின்னா அதை நீங்கள் ரிட்டனாக என்கிட்ட கேட்கலையே, அப்படி எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறார். ஏன் எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுக்கணுமா? அந்த வீடியோ காட்சியே நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் அவ்வளவு பதற்றமாக, அவ்வளவு பரபரப்பாக ஒரு ப்ரொவோக்கிங் பண்ணக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார் நீதியரசர் திரு சாமிநாதன் அவர்கள். இப்போ அவர் பேசும் பொழுதே ஏன் ஓரலா சொல்ல மாட்டீங்களா, ஓரலா சொல்லுங்க, உங்களை போராளின்னு சொல்கிறாங்க, ஓரலா சொல்லுங்க. ஏன் போராளினா ஓரலா சொல்லணுமா? அவர் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், நீங்கள் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி, நீங்கள்லாம் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கோர்ட். இதற்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கிறது. அந்த டிக்னிட்டியை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்றது தான். இப்போது யாரோ ஒருத்தர் வழக்கில் ஆஜராகிறாரு அப்படின்னா அவரை நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும்ல, அதுதானே நிற்கும், அதுதானே கோர்ட்டில் பேசும். இப்போது கோர்ட்டுன்றது 2 தனிப்பட்ட நபர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய உரையாடலா, அதை பதிவு செய்து இன்னொருத்தருக்கு போட்டு காட்டுவதற்கு? கோர்ட்டுன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறக்கூடிய ஒரு இயந்திரம். இந்த இந்திய அரசு என்கின்ற இந்த நிறுவனத்தை காப்பாற்றக்கூடிய பல்வேறு முக்கியமான தூண்களில் ஒரு தூண், ஜனநாயகத்தை காக்கக்கூடிய தூண்களில் ஒரு முக்கியமான தூணாக நீதித்துறை செயல்படுகிறது என்றால், ஒருத்தன் மேலே உங்களுக்கு ஒரு புகார் இருக்கிறது அப்படின்னா அந்த புகாரை எழுத்துப்பூர்வமாக கேட்டு அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலிருந்து விசாரணையை தொடங்கணும். ஆனால் சாமிநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய அவசரம் இருப்பதை பார்க்க முடிந்தது. இது நம்ம போன வீடியோலையும் பேசியிருந்தோம். இங்கேயும் அதே தான் நடக்குது. இந்த வீடியோவில் பேசுனது நீங்கள் தானே? ஆமாம், நான் தான் பேசியிருக்கேன். அதில் பேசுனது என்ன பேசுனீங்க சொல்லுங்கள். நான் என்ன பேசுனேன் அப்படின்றதுல உங்களுக்கு என்ன விளக்கம் தேவையோ அதை எழுதி கொடுங்க, நான் எந்த கான்டெக்ட்ல என்ன பேசுனேன்றதை சொல்லேன். இல்லை அதில் நான் ஜாதி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. தலைப்புக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, நான் பேட்டி தான் கொடுக்க முடியும். தலைப்பு வைக்கிறது அது அவங்க சேனல்களுடைய விருப்பம், அதற்கு நான் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் தானே உள்ளே பேசியிருக்கீங்க, கான்டெக்ட் இல்லாமல் எப்படி மில்லாட் நாம் ஆன்சர் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கிடையாது, கான்டெக்ட்லாம் தேவையே கிடையாது, என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள், ஓரலா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மிரட்டும் துணியில் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நடந்து கொண்டிருப்பது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு நபர்கள் அதை லைவில் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ இதுதான் இன்றைக்கு நடந்திருப்பது. இப்போ கடைசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சாமிநாதன் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய், உங்களை பின்னாடி இருந்து இயக்கிறது யாருன்னு தெரியும், போய் அந்த 10 பேர்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாரு. அதாவது வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக 10 முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் சங்கங்கள், பல்வேறு அமைப்புகள் உள்ளிட்டவர்கள் திரண்டிருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னா, வாஞ்சிநாதன் அவர்கள் மீது மிரட்டுகின்ற வகையில் அவரை வழக்கறிஞர் தொல்லை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு புனையப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதனை ஒட்டி பலரும் தங்களுடைய ஆதரவை வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். இப்போது முன்னாள் நீதிபதிகளும் தெரிவிக்கிறாங்க. அதில் திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் தன்னுடைய கருத்தை விரிவாகவே பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது கண்டெம்டா, இது முதல்ல கண்டெம்டே கிடையாது, அப்படியே நீங்கள் கண்டெம்ட்னு எடுத்தாலும் இது நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றது. ஏன் எனக்கு தெரியாதா, எனக்கு சட்டம் தெரியாதா, நான் எடுப்பேனா, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் பதறீங்க? நீங்கள் பதற வேண்டிய அவசியமே இல்லையே. நான் கண்டெம்ட் எடுக்கிறேன் எப்போ சொன்னேன், நான் எடுக்க போகிறேன்னு சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வாஞ்சிநாதன் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லுகிறார். நீங்கள் போன தடவை பாஸ் பண்ண ஆர்டரில் த பிரைமா ஃபேசி ஃபார் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ அது ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணுறதா தானே அர்த்தம்.
அதை நான் நடத்தணும், நான் சிஜேக்கு நான் வந்து சிஜேக்கு அனுப்புவேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் பதற்றத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த 10 நீதிபதிகள் பேசினதை பற்றி வரும் பொழுது பக்கத்தில் இருக்கிற நீதிபதி ராஜசேகரன் நினைக்கிறேன், அவர் இடையில ஏதோ கேட்க வர்றாரு. கேட்க வந்தோடனே அது கண்டெம்ட் தான், அவங்க பேசுனது கண்டெம்ட் தான் அப்படின்றாரு. இப்படி சொன்னவர் அந்த 8 நீதிபதிகள் கையெழுத்து போட்ட அறிக்கை வெளியாகி இருந்தது. அந்த அறிக்கையில் வந்து SS சுந்தர் என்கின்ற ஒரு முன்னாள் நீதிபதியினுடைய ஒப்பமும் பெறப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜூனியர் கீழே உட்கார்ந்துருக்கிறார். யார்? SS சுந்தருடைய ஜூனியர் கீழே உட்கார்ந்துருக்கிறார். SS சுந்தர் பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு நீதிபதி தான், மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம். நீதிபதி அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அவருடைய ஜூனியர் உட்கார்ந்துருக்கிறார். என்ன உங்களால் கையெழுத்து போட்டிருக்கிறாரு போல, SS சுந்தர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு போல அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அந்த ஜூனியர் என்ன சொல்லுகிறார்? ஜூனியர் யாரானாலும் இருக்கலாங்க, அந்த ஜூனியர் வேற வழக்கை கூட தனியாக எடுத்து நடத்தலாங்க. அந்த ஜூனியரை பார்த்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களால் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, நான் அவர் மேலாம் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். சரி, நீங்கள் மரியாதை வச்சிருக்கீங்கன்றதுக்காக உங்களுக்கு மாறான கருத்து பேசக்கூடாதா? வேறு ஒரு வழக்கறிஞருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாதா? உங்களுடைய மரியாதையை வைத்து கொண்டு நான் எந்த கடையில் எதை வாங்கி திங்க போகிறேன்? உங்களுடைய மரியாதை எனக்கு தேவையில்லை, நீதிமன்றத்தினுடைய மாண்பை நீங்கள் காப்பாற்றுறீங்களா அப்படின்ற கேள்விக்கு தான் அந்த முன்னாள் நீதிபதிகள் வந்து பதில் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் சாதாரண நீதிபதிகள் அல்ல. நீதிபதி அரிவரந்தாமனாக இருக்கட்டும், நீதிபதி சந்துருவாக இருக்கட்டும், 2 பேரும் இந்த சமூகம் சார்ந்த வழக்குகளில் அவ்வளவு தீர்ப்புகளை வழங்கி இந்த சமுதாயத்தால் கொண்டாடப்பட்டவர்கள் என்பது மட்டுமல்லாமல், தங்களுக்கு தொடர்புடைய யாராவது வழக்கை நடத்துவதற்கு தங்கள் பெஞ்சுக்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா தங்களை அந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்ளுகின்ற மாண்பை கடைபிடித்தவர்கள். அந்த மாண்பை கடைபிடித்தவர்கள் நீங்களும் அந்த மாண்பை கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களிடம் பேசி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக தெரிகிறதா? அது அவங்க தான் இவரை இயக்குறாங்க அப்படின்றது வேற அவர் பதிவு பண்றாரு. அப்போ ஒரு முன்முடிவோடு இருக்கிறாரான்ற சந்தேகத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இதுதான் சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை நடத்துறது, இந்த வழக்கை எடுத்ததுல பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர, சாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது எடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பதை பொறுத்தவரையில் அவர் வீடியோவை காட்டி போட்டு கேட்கறது, திரும்ப திரும்ப கேட்கறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களெல்லாம் யார் போராளின்னு சொன்னது? நீங்கள் கோழை. நான் இன்னைக்கு வரும்போது கூட நான் அந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கலாம் நினச்சேன், ஆனால் நீங்கள் பேசுனதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன், நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கோழை அப்படின்னு. அப்போது நீங்கள் வேறு ஏதோ விஷயத்தில் ஹேர்ட் ஆகிருக்கீங்க மிலாட். நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதை ஒரு கோர்ட் ஹாலில் வச்சு நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கோர்ட் ஹாலுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்தினுடைய மாண்பை சிதைக்கின்ற வகையில் நான் எழுத்துப்பூர்வமாக கேட்க மாட்டேன், உன் பதிலை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய மாட்டேன், ஓரலாக நீ சொல்லு. இப்போ என்னன்னா, இந்த நீ எல்லாம் போராளியா, நீ கோழை, நீ காமெடி பீஸ் அப்படின்லாம் சொல்கிறது எதுக்காகன்னா, ப்ரொவோக் ஆகி ஆமாம் நான் அப்படி தான் பேசினேன் அப்படின்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காக. ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரணமாக ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீ அவன்தானடா, நீ அவன்தானடா அப்படின்னா, இப்போ என்னடா அவனா இருந்தா என்னடா அப்படின்னு கேட்டோம்னு வைங்களேன், தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. தெரியுமா, இந்த ஊரில் சின்ன பசங்க வந்து சண்டை போடுவாங்கல்ல, கிளாஸுக்கு இத்தனை நம்பராக வர்றவன் அது, அத்தனை நம்பராக வர்றவன் இது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுகட்டத்தனமாக முட்டாள்தனமாக சிறுபிள்ளைகள் நடந்துடுவாங்க இல்லையா? அதை சிறுபிள்ளைகள் செய்யும்போது நம்ம பார்க்க முடியும். அப்போது நீதிபதி வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடியவர். இப்படிப்பட்ட உரையாடலை நீதிபதி நடத்தக்கூடாது. அதை சாமிநாதன் அவர்கள் செய்கிறாரு அப்படின்றது தான் பலரும் வந்து இப்போது சுட்டிக்காட்ட விரும்புவது. நீதிபதி சாமிநாதன் இப்படி நடந்து கொள்ளலாமா? அவர் மாண்பை கெடுக்கின்ற வகையில் நடந்து கொள்ளலாமா? ஒரு ரிட்டனா கேட்கிறாரு அப்படின்னா அது அவருடைய உரிமை. நீங்க ரிட்டனா தான் கொடுக்கணும். கோர்ட்டுன்றது வந்து மரத்தடி பஞ்சாயத்து கிடையாது பேச்சுவார்த்தையில் நடத்தி விட்டு போவதற்கு. கோர்ட்டுன்றது அதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. நான் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணுறவன். நேச்சுரல் ஜஸ்டிஸ் எப்படி வாய்மொழியிலே உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு, வாய்மொழியிலே விசாரணை நடத்துவதற்கு எல்லாத்தையும் அனுமதிக்குதா? ரிட்டனாக கேளுங்க, அவர் பதில் சொல்லட்டும். அவருடைய தரப்பு வாதத்தை பதிவு செய்வதற்கு இடமே கொடுக்காம அவரை ஏன் ப்ரொவோக் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் ப்ரொவோக் ஆனீங்க? முதல்ல ஏன் ப்ரொவோக் ஆனீங்க? சமுதாயத்தில் ஒரு நீதிபதியின் மீதான விமர்சனங்கள் என்பது வரத்தானே செய்யும். அதுதான் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். நீதிபதி சந்திரசூட் தன்னுடைய ஓய்வு பெறுகின்ற அந்த நாளில் பேசிய பேச்சு ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு. நீதிபதி சந்திரசூட் அளவுக்கு பாராட்டப்பட்ட நீதிபதிகளையும் இந்தியாவில் பார்க்க முடியாது, அவரளவுக்கு கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர்களையும் பார்க்க முடியாது. இந்த 10 ஆண்டு காலத்தில் 15 ஆண்டு காலத்தில் உறுதியாக சொல்ல முடியும். வேற எந்த ஜட்ஜையும், ரஞ்சன் கோகாயை இந்த அளவுக்கு யாரும் பாராட்டலை. ரஞ்சன் கோகாய் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானார். ஆனால் இப்படி வானலாக புகழப்பட்டாரா அப்படின்னா இல்லை. அவர் மீது எப்போதுமே வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் டவுட் இருந்து கொண்டே தான் இருந்தது சமுதாயத்திற்கு. ஆனால் சந்திரசூட் அப்படி அல்ல. ரொம்ப முக்கியமான வழக்குகளை அவர் கையாளக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தார். ரொம்ப குறிப்பாக எலக்டோரல் பாண்டாக இருக்கட்டும் அல்லது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வழக்குகளை அவர் கையாண்டிருக்கிறார்.
அதில் பல விஷயங்களில் விமர்சிக்கவும் பட்டிருக்கிறார், பாராட்டவும் பட்டிருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, நான் என்னுடைய தோள்கள் மிகப்பெரியது, எவ்வளவு விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் இந்த நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகு, இப்போ சமூக வலைதள யுகமாக மாறியதற்கு பிறகு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பொதுவெளிக்கு அம்பலப்படுத்தி கொண்டதற்கு பிறகு அந்த விமர்சனங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டுமே தவிர அதிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விமர்சனங்களுக்கும் நான் உட்பட்டவன் தான் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்றார் இல்லையா? அந்த மாண்பு, அந்த பக்குவம் எங்க போச்சு அப்படின்ற கேள்வியை தான் நம்ம போன வீடியோவில் எழுப்பியிருந்தோம். இப்போ இன்னும் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. சாமிநாதன் அவர்கள் இதை பேசிய சூழ்நிலையில இப்ப என்ன கிளம்பி இருக்கிறது அப்படின்னா, சாமிநாதன் அவர்களை பற்றிய ஒரு அனுமானம் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அப்போ சாமிநாதன் அவர்கள் யார் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி சந்திரசூட் அவர்களோ அல்லது BV நாகரத்னாவோ அல்லது BR கவாயோ பொதுவெளியில் பேசுவதை நாம் விவாத பொருளாக்கி அதன் மூலமாக நம்முடைய கருத்துக்களை பேசுகிறோமோ, அதே போல சாமிநாதன் அவர்கள் பொதுவெளியில் என்ன பேசி இருக்கிறார் என்பதையும் நாம் இந்த இடத்தில் எடுத்து பார்க்க வேண்டும். அதுல ஒரு விஷயத்தை பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது நேஷனல் வெதிக் டேலண்ட் விஸ்தா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில சாமிநாதன் பேசியது பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அது ஒரு பொது கருத்தரங்கத்தில் நான் பேசியது, அதை பலரும் கூட பார்த்திருப்பாங்க. இப்போ அது மட்டும் அல்ல, சாமிநாதன் என்பவர் இன்னும் பலவாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கும் பொழுது, இண்டோய் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் தளத்தில் ஒரு வீடியோவை பார்க்க முடிகிறது. அந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணலாம், பட் ஆனால் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு சாமிநாதன் அவர்கள் அமர்விலேயே இது எங்களுக்கு வீடியோ காப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வீடியோவை நம்ம போட வேண்டாம். ஜஸ்டிஸ் ஸ்ரீ GR சுவாமிநாதன் ஜி, அது இனிஷியல் முன்னாடி தான் வரும், இது GO மரியாதை ஜி சார். ஜஸ்டிஸ் ஸ்ரீ GR சுவாமிநாதன் ஜி ஸ்பீக்ஸ் ஆன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அட் மும்பையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்படி பேசும் பொழுது அவர் பல்வேறு வழக்குகளை முன்னுதாரணம் காட்டுகிறார். ஏன் நமக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும் அப்படின்றது. யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது என்ன, எதை பற்றியது அப்படின்னா, ஒருவருடைய திருமணம், அவருடைய மன வாழ்க்கை, அவருடைய மன முறிவு, அவருடைய சொத்துக்கள் இன்னொருவருக்கு மாற்றி தருவது, ஒரு ஆணோ பெண்ணோ இருவருக்கும் இடைப்பட்டது. அதனால தான் அதை பேரை என்ன சொல்லுவோம்னா பெர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்சனல் லாஸ் அப்படின்றத பொறுத்தவரையில் இந்தியாவில் பல்வேறு வகையான பெர்சனல் லாஸ் இருக்குது. ஹிந்துஸுக்கு தனியாக இருக்குது, கிறிஸ்டியன்ஸுக்கு தனியாக இருக்குது, முஸ்லீம்ஸுக்கு தனியாக இருக்குது. மதம் மாறி திருமணம் செய்து கொள்ளுகிறார்களா அவர்களுக்கு தனி ப்ரொவிஷன் இருக்குது. சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளுகிறார்களா அவர்களுக்கு தனி ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி ட்ரைபல்ஸுக்கு தனி இது இருக்குது. ட்ரைபல்ஸை இவங்களால இங்கே உள்ள வச்சு எதுவுமே சொல்லவே முடியாது. அவங்களுடைய இதுவே வேற. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி வேற, நீலகிரியில் இருக்கக்கூடிய பழங்குடி வேற, அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய பழங்குடி வேற, நாக்பூரில் இருக்கக்கூடிய பழங்குடி வேற. இப்போ இப்படி எல்லாருக்கும் தனித்தனி கஸ்டம்ஸ் அண்டு ப்ராக்டிசஸ் இருக்குது. எப்படி தில்லையில் இருக்கக்கூடிய, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்கு தனி கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்குதோ, அதே போல் முஸ்லீம்ஸுக்கும் தனி கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்குது. எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பட்டருக்கு ஒரு பிலீஃப் அண்ட் கஸ்டம்ஸ் இருக்கிறதோ, அதே போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிற சாதிகளை சேர்ந்தவர்களுக்கும் தனி கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்கிறது. அப்போ இதுதான் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்றத புரிந்து கொள்வதற்கான இடம். இந்த அனைத்துக்கும் பொதுவான ஒரு சட்டம் வேண்டும். அனைவரும் மனிதர்கள், நாம் மனிதர்களாக இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை அணுக வேண்டுமே தவிர மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இதை அணுகக்கூடாது என்பது யாருடைய கருத்து? அண்ணல் அம்பேத்கருடைய கருத்து, தந்தை பெரியாருடைய கருத்து. இதை வேற யாரும் இந்தியா முழுவதும் அட்வொகேட் பண்ணலை. இந்த இரண்டு பேரும் கேட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அனைவரும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ சடங்கு சம்பிரதாயங்கள் சாத்திரங்கள் என்னும் பெயராலோ இரண்டு பேரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பதை வேறு யாரோ தீர்மானித்து கொள்ள முடியாது. கடவுளுக்கோ சாத்திரத்துக்கோ வேதத்துக்கோ உபநிடதங்களுக்கோ தனிப்பட்ட இரண்டு நபர்களுடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது என்ற அடிப்படையில் கேட்கப்பட்டது எது? யூனிஃபார்ம் சிவில் கோட். அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கர் தட் ஷால் பி அ யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்ற வாக்கியத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதுகிறார். அதை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் வேண்டும் அப்படின்றது தான் அரசியலமைப்பு சட்ட அவையில் நடைபெற்ற விவாதத்தினுடைய சாரம். அம்பேத்கர் அதை முயற்சி செய்கிறார், அதை பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் அப்போ இருந்த அரசியல் சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போதான் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு பிரிந்து சென்று இருக்கிறது. அப்போ பிரிந்து சென்ற நபர்களை தாண்டி இங்கு இருந்த இஸ்லாமியர்கள் அதிகம்.
இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்து போனவர்களை விட இந்தியாவிலேயே இருந்து விடுவோம் என்று நினைத்த இஸ்லாமியர்கள் தான் அதிகம். இப்போதும் அப்படிதான் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாடு என்னுடைய நாடு, இதனுடைய சுதந்திரத்திற்கு நானும் உழைத்திருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அப்போ அதிலேயே ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் பிரிந்து செல்லுகிறார்கள் அப்படின்னா, அப்போ நம்முடைய எண்ணிக்கை குறைகிறது, நம்முடைய பலம் குறைகிறது, நாம ரொம்ப வல்னரபிளா மாறுறோம், விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போ நம்மளுடைய நம்பிக்கையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் இந்த நாடு சும்மா விடுமா? ஏன் முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்டு போராட்டத்தை நடத்தியது? முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்டு போராட்டத்தை நடத்தியதற்கு காரணமே, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களினுடைய மேலாதிக்கத்தின் கீழ் நம்முடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படும் என்கின்ற அடிப்படையான பிரச்சனையிலிருந்து தான் இது எல்லாமே எழுகிறது. தந்தை பெரியாரா இருக்கட்டும், முகமது அலி ஜின்னாவா இருக்கட்டும், ஆனால் அம்பேத்கரா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லுவது என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன மனு தர்மம் நம்மை மனிதர்களாக வாழுவதற்கு அனுமதிக்குமா அனுமதிக்காதா அப்படின்ற இடத்துல இருந்து தான் டிபேட் நடக்குது. அப்ப இப்படிப்பட்ட அரசியல் சூழல் காரணமாக ஒரு மனக்குழப்பத்திலும் ஒரு பெரும் சஞ்சலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் மீது பொது சிவில் சட்டம் என்கின்ற பெயரால் நாம் வன்முறையை திணித்து விடக்கூடாது அப்படின்றதுதான். ஒன்றும் இல்லை, அன்றைக்கு இருந்த வன்முறை சூழல்ல பொது சிவில் சட்டம் அப்படின்ற ஒன்று அமல்படுத்தப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு இஸ்லாமியருடைய திருமணத்திற்கு புகுந்து உன்னை யார் இப்படி கல்யாணம் பண்ண சொன்னா, நீ இப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒருத்தன் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டானா? ஒரு பழங்குடியினுடைய வீட்டுக்குள்ள போய் இன்னொருத்தன் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டானா? சரி, இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே என்ன ஆயிருது அப்படின்னா, இந்துக்கள் என்னமோ பொதுவான சட்டத்தின் கீழ் வாழ்வது போலவும் மற்றவர்கள் வாழாதது போலவுமான ஒரு தோற்றத்திலிருந்து வருகிறது. இப்போ இந்துக்கள் அப்படித்தான் இருந்தார்களா அப்படின்னா, 1956 வரைக்கும் இந்துக்களுக்கு ஒரு பொதுவான சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அண்ணல் அம்பேத்கர் ஹிந்து கோட் பில் கொண்டு வந்தார், ஒரே சட்டமாக கொண்டு வந்தார், எல்லா சரத்துக்களையும் உள்ள இணைத்து. அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்திய நாடாளுமன்றம் தயாராக இருந்ததா? ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் KM முன்ஷி உள்ளிட்டவர்களுடைய விவாதங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரின் வகையராக்களும் முன்ஷியின் வகையராக்களும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லை ஏற்றுக்கொண்டார்களா? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்போ ஹிந்துவுக்கான ஒரு பொது கோட் பில்லை ஏத்துக்கிறதுக்கே சங்கடப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாடு இருந்த சூழலில் ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, who should have implemented it? யார் இதை நிறைவேற்றி இருக்க வேண்டும்? யூனிஃபார்ம் சிவில் கோடை யார் நிறைவேற்றி இருக்க வேண்டும்? ஐ வுட் பிளேம் ஆன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்று பேசி இருக்கிறார். தான் செய்ய வேண்டிய காரியத்தை நேரு செய்யாமலே போய்விட்டார் அப்படின்னு ஜிஆர் சாமிநாதன் பேசி இருக்கிறார். இது அரசியல் கருத்தா இல்லையா? இந்த கருத்தை நாம விமர்சிக்கலாமா கூடாதா? இந்த கருத்தை நாம் விமர்சிக்கிறோம், இந்த கருத்தை அவர் சொல்லுகிறார் என்னும் பொழுது அவருடைய நீதி பரிபாலனத்தில் இந்த கருத்துக்கள் எதிரொலிக்கிறதா இல்லையா என்பதை அனுமானிக்கும் இடத்திற்கு மக்கள் தள்ளப்படுவார்களா இல்லையா? அப்போ அதை பொறுத்து கொள்ள வேண்டியது யாருடைய வேலை? சாமிநாதனுடைய வேலை. நீங்க சொல்ற கருத்துக்களை பூரா இந்த சமூகம் பொறுமையா கேட்டுட்டு இருக்குல்ல, அதே போல இந்த சமூகம் வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் நீங்க பொறுமையா கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்க ஏன் அப்புறம் வெளியே கருத்து பேசுறீங்க? நீங்க நீதிமன்றத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, வெளியே பேசவே இல்லை அப்படின்னா யாரும் பண்ண போறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி UU லலித்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். கவாய்க்கு முன்னாடி, சஞ்சய்க்கு முன்னாடி, சந்திரசூட்டுக்கு முன்னாடி அவர் இருந்தார். பாருங்க, UU லலித் போய் 4 ஜட்ஜு வந்துட்டாங்க. UU லலித்தினுடைய அப்பா ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு? உமேஷ் லலித்னு பேர். அவர் என்னவா இருந்தார்? கிரிமினல் லாயராக இருந்தார். அந்த கிரிமினல் லாயராக இருந்தவர் ABAP அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுவதில் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கடைசி வரைக்கும் பேட்டியே கொடுக்க மாட்டார். தீவிரமான RSS காரர். அவரை பற்றி பேசக்கூடிய எல்லாருமே அவர் தீவிரமான RSS காரர், தீவிரமான விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பிரபலமான RSS ஆதரவாளராக அறியப்பட்டவர் யாரு? உமேஷ் லலித் என்கின்ற நபர். அவரிடம் முக்கியமான வழக்குகளில் அவர் ஆஜராகும் போது கூட அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது, என்னுடைய மனுதாரர்களோ பெட்டிஷனர்ஸோ நான் கோர்ட்டில் சீரிப்பாயத்தான் காசு கொடுக்குறாங்களே தவிர நான் கேமராவில் சீரிப்பாயிறது காசு கொடுக்கல. அப்படி நீங்கள் ஒதுங்கி போயிட்டீங்கன்னா வேற. நீங்கள் ஒதுங்குனீங்களா? இல்லை. நீங்கள் பொதுவெளியில் பேசுகிறீங்க, பல்வேறு கருத்தரங்கங்களில் பேசுகிறீங்க, பொதுக்கூட்டங்களில் பேசுகிறீங்க, பேசுகிற வீடியோவும் வெளியே வருது. அப்போ பார்க்குறவன் கருத்தை சொல்லக்கூடாதா? அப்போ பார்க்குறவன் கருத்து சொல்கிறான் அப்படின்னா அது அதோட நிற்குமா? இதே கருத்துக்கள் அவருடைய தீர்ப்புகளில் பிரதிபலிக்குமா இல்லையான்ற கியூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக சமுதாயத்துக்கு வருமா இல்லையா? அப்போ அதை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதை கேட்டால் எப்படி நீங்கள் அஃபண்ட் ஆகுறீங்க? அப்போது இதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். என்ன அவர் ரொம்ப கியூரியஸாக ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னா, அந்த இண்டோ அனலிட்டிக்ஸ் வீடியோவில் 3 முக்கியமான தீர்ப்புகளை குறிப்பிடுறாரு. ஒன்று, ஒரு முஸ்லீம் ஓல்டு லேடியினுடைய வில்
ரெண்டாவது ஜோர்டன் டெண்டே அப்படின்ற நபருக்கும் SS சோப்ராவுக்கும் எதிர நடந்த ஒரு வழக்கு, அதுவும் ஒரு சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவர் சம்பந்தப்பட்ட வழக்கு. மூன்றாவது ஒரு திருமணமாகாத கிறிஸ்தவ பெண் தொடர்பான வழக்கு. ஏன் இது எல்லாத்துலேயும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதில் எல்லாம் தீர்மானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட சட்டங்கள், அதாவது முஸ்லீம்ஸினுடைய பர்சனல் லாஸோ அல்லது கிறிஸ்டியன்ஸினுடைய பர்சனல் லாஸோ பொருந்த மாட்டேங்குது, அதில் தீர்ப்பு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுடைய தீர்ப்பு கொடுக்க எளிமையான வழக்காக இருக்கா? இந்துக்களினுடைய மனமுறிவு, இந்துக்களினுடைய வாரிசுரிமை, இதெல்லாம் ரொம்ப எளிமையானதாக இருக்கா? அதில் உங்களுக்கு சிக்கலே வரலையா? ஏன் அதில் எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு இந்து வழக்கை கூட மேற்கோள் காட்டலை? சந்தேகம் வரும்ல, ஏன் காட்ட மாட்டீங்க? அப்போ சரி, அவர் வந்து தவிர்த்து விட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து கடந்து போகலாமா அப்படின்னா சமூகம் அப்படி கடந்து போகாது, விமர்சிக்கத்தான் செய்யும். ரெண்டாவது, அதுலேயே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரைட்ஸாக ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சாமிநாதன் கேட்குறாரு இல்லையா, என்னை நீங்கள் இப்படி சொல்லுவது சரியா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. வாஞ்சிநாதன் ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், சொன்னாரா இல்லையான்ற விவாதம் வேற. சமூகம் என்ன சொல்லுது அப்படின்ற இடத்துல இருந்து பேச வேண்டியது தான் நம்முடைய கடமையும் கூட. இந்த நேரத்தில் அவர் அழகாக சொல்கிறார், ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் மீன்ஸ் மைனாரிட்டிஸ் ஆஃப் வீக் அண்ட் வல்னரபிள் மைனாரிட்டிஸ். சிறுபான்மையினரின் உரிமை என்பது சிறுபான்மையினரிலேயே ரொம்ப வீக்காகவும் ரொம்ப வல்னரபிளாகவும் விளிம்பு நிலையிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை தான். ஐ வில் மேக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சோட்டா மைனாரிட்டிஸ் அண்ட் படா மைனாரிட்டிஸ். நான் சிறுபான்மையினரிலேயே குட்டி சிறுபான்மையினர், பெரிய சிறுபான்மையினர் என்று வகைப்படுத்துவேன். இதை நீங்கள் மக்கள் ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாரு, வில் யூ அக்ரி வித் தட்? எஸ், கீழே இருந்து எல்லாரும். ஏன்னா அவர் ஜட்ஜ் இல்லை. ஒரு ஜட்ஜு பேசும்போது கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூலில் யாரோ ஒரு மெஜிசியன், இந்த தாமு மாதிரியான சில்லறை பேர்வழிகள்லாம் வந்து பேசும்போது கூட ஆமாம் அறிவாளியாக பேசுகிறார், மேடையில் இருக்கிறவங்க அறிவாளின்ற நினைப்பு கீழே இருப்பவர்களுக்கு இருக்கும்ல. அப்போ அதில் இஃப் மைனாரிட்டிஸ் ஆர் டூ ஸ்ட்ராங், ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கன்னியாகுமரி. ஐ கம் ஃப்ரம் தமிழ்நாடு. இன் கன்னியாகுமரி ஹிந்துஸ் ஆர் மைனாரிட்டிஸ், they are not majority. What minority rights we are talking about? இது எப்படிப்பட்ட வாதம்? இது ஒன்று பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம கூட பேசியிருக்கோம், வீடியோவில் பேசியிருக்கோமான்னு தெரியல, தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறோம். இந்த டொமிசைல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யார் வந்து இந்த பகுதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்தியா தான் ஒரே டொமிசைல், தனித்தனி டொமிசைல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இது என்ன கோடுக்கு இங்கிலீஷில் என்ன டேஷா? இது என்ன டேஷ் அப்படின்ற கேள்வி வரும்ல. நீங்கள் எதனாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. மாண்புமிகு நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் எதை வேண்டுமானாலும் அதில் ஃபில் பண்ணிக்கிட்டு, இது என்ன டேஷ்? கன்னியாகுமரியில் இந்துக்கள் சிறுபான்மை. அப்போ வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்டாக தான் நீதி கொடுப்பீங்களா? ஸ்டேட்டாக நீதி கொடுக்க மாட்டீங்களா? இந்தியன் கண்ட்ரிக்கு நீதி கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் யார்? ஜட்ஜு. அவர் என்ன சொல்கிறாரு, இது சொல்கிறாரு. அப்போது இந்த கருத்து சாமிநாதனிடம் இருக்கிறது என்றால், ஒரு சிறுபான்மையினர் தொடர்பான வழக்கு வரும் பொழுது அவர் பயாஸ்டாக இருப்பாருன்ற புரிதல் வருமா வராதா? ஒன்றும் இல்லை, புதுக்கோட்டையில் ஒரு சிறுமிக்கு மதமாற்றம் நடைபெற்றது என்கின்ற ஒரு விவகாரம் வருகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவர்கள் தேவையில்லாமல் இதில் இது பண்ணுறாரு, கிறிஸ்தவ மிஷினரிக்கு இதில் தொடர்பு இருக்கலாமான்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்புறாரு. சிபிஐ கடைசியில் என்ன சொல்லிடுச்சு, அப்படிலாம் ஒரு கன்றாவியும் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. இப்போது இதையும் அதையும் சமூகம் தொடர்பு படுத்தும்ல. உங்களுடைய கருத்து பொதுவெளியில் இருக்கிறது, கன்னியாகுமரியில் இந்துக்கள் சிறுபான்மை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? சரி, அந்த இந்துக்கள்லையே வந்து சிறுபான்மை அப்படின்னு பிரிக்கணும்ல. அப்போ ஹிந்துஸ்ன்னு நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? ஐயாவளியில் இருக்கிறவன் எப்படி இந்துஸ் ஆவான்? ஐயாவளியில் இருக்கிறவன் இந்துவே கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அவனை இந்துன்னு எழுதி வச்சிருக்கிறே தவிர அவன் இந்துன்னு சொல்லிக்கிறது இல்லையே. அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட போகிறீங்க? அடுத்து இது இல்லை, இதுக்கப்புறம் அவர் முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு? whenever a war or a battle takes place, the captain gives the command. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கும் வாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்கிறாரு, whenever a war or battle takes place, the captain gives the command, take position. That will be the command. And we are now facing an ideological war
and we must take positions. And when it comes to uniform civil code, we must say the time has come to activate the article 44 of the constitution. இது என்ன மாதிரியான கருத்து? என்ன நெருக்கடி வந்துச்சு அப்படி? அப்படி போர் சூழல்ன்றாரு. யார் கூட போர் வந்தது, எதனால் போர் வந்தது, எப்படி போர் வந்தது? ஏன்னா இதை ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது சாமிநாதன் என்ன கேட்கிறார் என்றால், PS ராமன் அவர்களுக்கும் இன்னொரு சிறுபான்மை வழக்கறிஞருக்கும் இடையே ஒரு இது வந்தபோது, தாவா வந்தபோது, நான் அந்த சிறுபான்மையினரை குற்றச்சாட்டியும் PS ராமனை கடுமையாக பேசாமலும் கடந்து சென்றதாகவும் நீங்கள் பேசியிருக்கிறீர்களே என்று சாமிநாதன் கேள்வியை எழுப்புகிறார். இதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் என்னால் எப்படி பேச முடியும்? இது வாஞ்சிநாதன் வாதம் கிடையாது, என்னோட வாதம். இதையெல்லாம் பேசாமல் எப்படி ஒரு இதையெல்லாம் பேசாம நீங்க என்ன சொல்றீங்க? இந்து தான் மைனாரிட்டின்றீங்க. அப்போ உங்களுடைய பயாஸ் என்னவாக இருக்கிறது அப்படின்றது இந்த பேச்சுல தெரியுது. அப்ப இந்த பேச்சுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க செய்யாம அடுத்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத சுட்டி காட்டுறன்ற பேர்ல திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, சிம்பயாசிஸ் லா ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒரு விழா நடக்கிறது. GR சாமிநாதன் பேசுகிறார். அதில் சுக்ராச்சாரியார் அப்படின்ற ஒரு பற்றின ஒரு கதை, யயாத்தி அப்படின்ற ஒரு கதையை சொல்லுகிறார். ஹயாத்தி பாட்டு கிடையாது, இது யயாத்தி, இது வேற, இது பெரும்பாடு, பாட்டு இல்லை பாடு. அப்போது இந்த யயாத்தி அப்படின்ற அந்த கதையை சொல்லிட்டு அதில் சுக்ராச்சாரியார்னு வரும்போது சுக்ராச்சாரியார் யாருன்றதை நமக்கு புரிய வைக்கிறாரு. எப்படி? சுக்ராச்சாரியார் இஸ் வாட் அமித்ஷா இஸ் டு மோடி. சுக்ராச்சாரியார் யாரு? ஒரு மன்னருக்கு சுக்ராச்சாரியார் யாரு? மோடிக்கு அமித்ஷா எப்படியோ அப்படி சுக்ராச்சாரியார். இதை நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? சரி, ஒரு ஆனக்டோட் கடந்து போவோம். இந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி அந்த முந்தின ஸ்பீச் ஒன்று சொன்னேன் இல்லையா, அவர் இண்டோ அனாலிட்டிக்ஸ் மும்பையில் பேசின பேச்சு. அதிலே அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்னப்பரெட்டி அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறிப்பிடுகிறார். அப்போ பேசும்போது அவர் ஒரு தீவிரமான லெஃப்டிஸ்ட். எல்லாரும் இன்னைக்கு யூசிசியை எதிர்க்கிறவன் பூரா அவரை தான் துணைக்கி கூப்பிட்டு வர்றான். ஆனால் அவரே யூசிசிக்கு ஆதரவு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவரை எப்படி மகாபாரதத்தில் பீஷ்மர் சிகண்டிக்கு மீது அம்பு விட முடியாத காரணத்தால் பல பேர் சிகண்டியை கொல்ல முடியாமல் இருந்த காரணத்தால் சிகண்டியை கேடயமாக பயன்படுத்தி கொண்டார்களோ, அதுபோல நாம் சின்னப்பரெட்டியை சிகண்டியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது என்ன மாதிரியான உதாரணம்? சிகண்டி யாரு? அந்த வரலாறுலாம் தோண்டி எடுத்தா ஏன் சின்னப்பரெட்டி சிகண்டின்ற ஒப்பீட்டுக்கு நீங்க போறீங்க? அப்ப இவருடைய உதாரணங்களே என்னவா இருக்கு அப்படின்னா, புராண, இதிகாச, வேத, உபநிடத உதாரணங்களாகத்தான் இவருடைய உதாரணங்கள் எல்லாமே விழுகிறது. தாராளமாக காட்டட்டும். இந்திய மரபுகள்ல அதுவும் ஒரு மரபாக உலாவி கொண்டிருக்கிறது. தாராளமாக காட்டட்டும். அதை எதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறார் அப்படின்ற அடிப்படையில் இருந்து தான் 2023ஆம் ஆண்டு ஒரு மாநாட்டில் அவர் பேசுகிறார். என்னது? 16வது தேசிய மாநாடு. தலைப்பு 75 years ஆஃப் ரிசர்ஜென்ட் பாரத். மீண்டெழும் பாரதத்தின் 75 ஆண்டுகால வரலாறு. 16வது தேசிய கான்ஃபரன்ஸ். ஒருங்கிணைத்தது யாரு அப்படின்னா, அகில் பாரதிய அதிவக்த பரிஷத். இந்த அகில் பாரதிய பரிஷத்துன்னு வந்துருச்சு, நடுவில் ஒரு டேஷை விட்டுட்டாங்கன்னாலே அது யாரோட அமைப்பு அப்படின்றது நமக்கு தனித்த விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தத்தோபன் தெங்காடி அப்படின்ற RSSனுடைய பிரச்சாரக்காக இருந்த ஒருவர் 1992 தொடங்கிய அமைப்பு தான் இந்த ABAP. இது RSSனுடைய லீகல் ஃப்ரண்ட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு. RSSனுடைய மாணவர் பிரிவு போல RSSனுடைய இது என்ன பிரிவு அப்படின்னா லீகல் சட்டப்பிரிவாக இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் பேசும் பொழுதே ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே GRS 2 கேட்டகரி இருக்கு. மொத்தம் பௌதிக பிரமுக் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு, இன்னொன்று காரியகர்த்தான்ற கேட்டகரி இருக்கு. நான் பௌதிக பிரமுக் கிடையாது, நான் காரியகர்த்தா. யாருக்கு நீங்க காரியகர்த்தா? RSS கூட்டத்தில் போய் நான் காரியகர்த்தான்னு பேசிட்டு வந்திருக்கீங்க. இதையெல்லாம் வச்சு நான் உங்களை பயாசுன்னு நினைக்கல யுவரானர். மக்கள் நினைப்பாங்கல்ல, ஏன் அவங்க நினைக்கக்கூடாது? அவங்களுக்கு சிந்திப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கா இல்லையா? நீங்க எப்படி 10 பேர் பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள் என்றும் அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க என்றும் நீங்க யூகித்து கொள்ளுகிறீர்களோ, அதுபோல மக்களுக்கும் யூகித்து கொள்ளுகின்ற உரிமையும் சுதந்திரமும் இருக்கத்தானே செய்யுது. இப்போ அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1994 நான் தமிழ்நாட்டினுடைய டெலிகேட்டாக இதில் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு.
1994 இதனுடைய டெலிகேட்டாக நான் கலந்துக்கிட்டேன்றாரு. 94 அந்த அமைப்பு ஆரம்பித்து எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். 92 தொடங்கப்பட்ட அமைப்பில் 94ஆம் ஆண்டு முதல் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், அடுத்த ஆண்டும் வருவேன் என்பதையெல்லாம் சாமிநாதன் ஏன் பேசுகிறார்? அந்த ஏபிஏபின்ற அமைப்பை நிறுவியவர் ஆர்எஸ்எஸ் காரர். அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்று நன்கு தெரிந்ததற்கு பிறகும் இங்கு போய் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? உடனே அங்கே போய் இவர் ஃப்ரண்ட்லைன் சம்சுல் இஸ்லாமுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரா, நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டுன்னு பேசுறதுக்காக இங்கே திரண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் டைரெக்டாக ஒரு பொலிட்டிக்கல் பேட்டிலில் உங்களை நீங்களே பிளேஸ் பண்ணிட்டீங்க. பிளேஸ் பண்ணதற்கு பிறகு பொலிட்டிக்கலாக அவங்க மேலே வைக்கக்கூடிய சார்ஜஸை வந்து நீங்கள் கேட்டுட்டு கடந்து போகணும், அப்படின்னா பதில் சொல்லணும். மாறாக நீ ஏன் பேசுகிற அப்படின்றத கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுகிறார். ஐஎம் காரியகர்த்தா, நான் காரியகர்த்தா தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அப்போது ஏபிஏபின்ற அமைப்பில் போய் இவர் காரியகர்த்தான்னு பேசுகிறாரே ஏன்? அப்போ ஏபிஏபின்ற அமைப்பு யார் அப்படின்றத தேடி பார்க்கும் பொழுது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கேரவன் இதழில் கவர் ஸ்டோரி என்ன அப்படின்னா, லோயரிங் த பார் அப்படின்னு சுஷோவன் பட்நாயக், நல்ல வேளை அவர் பட்நாயக்கா போயிட்டார், ஏதாவது சம்சுல் இஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது பேராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்டுரையவே வந்து ஓப்பனிங்லேயே நிராகரிச்சு விட்ருவாங்க. சரி, சுஷோவன் பட்நாயக் எழுதிய அந்த கட்டுரையில் என்ன எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னா, 2024 செப்டம்பர் 5ஆம் தேதி தீன்மூர்த்தி பவனில் நடைபெற்ற, டெல்லியில் இருக்கக்கூடிய தீன்மூர்த்தி பவனில் நடைபெற்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தது யார் அப்படின்னா ஏபிஏபி அப்படின்ற அமைப்பு. அதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்படின்ற பட்டியலை மட்டும் நான் சொல்கிறேன். உதய் உமேஷ் லலித், அதாவது யூ லலித், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ், அவர் தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர். அடுத்து மகேஷ் ஜெத்மலானி, யார்? ராம் ஜெத்மலானியினுடைய மகன். இவர்களெல்லாம் வந்து முக்கியமான விருந்தினர்கள். அவர்கள் மட்டும் தான் கலந்து கொண்டார்களா என்றால் இல்லை, இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. பன்சூரி ஸ்வராஜ், இந்திரா சஹானி உள்ளிட்ட முக்கியமான முகங்கள் எல்லாம். இன்னும் இந்திரா சஹானி இங்கே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஏன் அவ்வளோ சந்தேகப்படுறீங்க? உள்நோக்கம் கற்பிக்காதீங்க சந்தோஷ். மக்கள் சந்தேகப்படுவாங்க, நீங்களும் நானும் சந்தேகப்படல. நம்ம வந்து இருக்கிற செய்தியை எடுத்து பேசுகிறோம். அப்போ இது யாரு அப்படின்னா, இந்த அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அகில் பாரதிய அதிவக்த பரிஷத்துன்ற அமைப்பு தான் இவ்வளோ வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதில் பல பேர் அழைத்திருக்கிறார்கள், அழைத்து அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஒரே குறிக்கோள் பாரதிய ஈத்தோஸ், எல்லாமே பாரதியவாக இருக்கணும். அதுக்காண்டி நீங்கள் வந்து எவனோ ஒரு குற்றம் செய்கிறான் அப்படின்னா பாரதிய குற்றம் அப்படி கணக்கில் எடுத்துக்கிடக்கூடாது. யூனிஃபார்ம் சிவில் கோடை வலியுறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த அமைப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு தான் ஆஜராகிறாங்களா அப்படின்னா இல்லை. இந்த அமைப்பினுடைய தோற்றகால உறுப்பினர்களில் ஒருவர், அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருப்பது உமேஷ் லலித், was among a group of lawyers and retired judges who founded the ABAP 3 months before the demolition of the Babri Masjid in 1992. ஓகே, செப்டம்பர் மாதம் 1992, அதாவது டிசம்பரில் இடிக்கப்படுவதற்கு 3 மாதங்கள் முன்னாடி உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பினுடைய வேலையே என்னவாக இருந்தது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் காரர்களையும் பாஜக காரர்களும் புதிதாக வழக்குகளில் சம்பந்தப்பட தொடங்குகிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ஏபி அப்படின்ற அமைப்பு. இதனுடைய நெட்வொர்க் அப்படின்றது என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அதில் சொல்லியிருக்கிறாங்க, டுடே த ஆர்கனைசேஷன் ஹோஸ்ட்ஸ் அட்லீஸ்ட் 15,000 மெம்பர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. சாமிநாதன் அதில் ஒருவரா இல்லையான்றதை அவர் தான் சொல்லணும். அவர் காரியகர்த்தான்னு சொல்லிக்கிட்டாரு. அப்போ அந்த 15,000 பேரில் ஒருத்தர் அவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கன்சிடரிங் ஈவன் அண்ட் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் தட் வி ஆர் present in at least 20 districts in each state. ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தபட்சம் 20 மாவட்டங்களில் எங்களுடைய அமைப்பு வலுவாக இருக்கிறது. அதே போல if you add on to that our associations with the other lawyer organizations and the number will be higher. எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிற அமைப்புகள், நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அமைப்புகளின் வழக்கறிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணிக்கை இந்தியா முழுவதும் இன்னும் அதிகமானதாக இருக்கும் அப்படின்றது தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட்டுரை வெளியானது 2024. 2024 33 சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் ஜட்ஜஸ்ல 9 பேர் குறைந்தபட்சம் ஒரு கூட்டத்திலிருந்து அதிகபட்சம் பல கூட்டங்கள் வரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியல்: பிபி வராலே, கேவி விஸ்வநாதன் அவருடைய எலிவேஷனுக்கு முன்னாடி, ராஜேஷ் பிண்டால், பங்கஜ் மித்தல்,
ஜே.கே. மகேஸ்வரி, சூரியகாந்த். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பெயர்களாக கூட இருக்கலாம், எதிர்பாராத பெயர்களும் இருக்குது. உஜ்ஜால் புயன், பி.ஆர். கவாய், பி.வி. நாகரத்னா. உஜ்ஜால் புயன் யாரு? இடி கேஸ் வந்துச்சுன்னா வாடி மாப்பிள்ளன்னு தூக்கி போட்டு அடிக்கிறாரு, அவர் அதில் கலந்துக்கிறாரு. ஏன் கலந்துக்கிட்டாரு? பி.வி. நாகரத்னா டிமானிட்டைசேஷனை பற்றி வெளியே வந்து அவர் பேசின அளவுக்கு யாரும் எக்ஸ்போசிங்காக பேசியிருக்க முடியாது, அவர் கலந்துக்கிறாரு. பி.ஆர். கவாய் புல்டோசருக்கு எதிராக அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தவர், அவர் கலந்து கொள்ளுகிறார். எப்படி? அப்போ இது என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த ஏபி அப்படின்ற அந்த அமைப்பு ஒரு எலிவேஷன் பிளாட்ஃபார்மாக தொடர்ந்து பலராலும் பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது. அதில் வந்து ஒரு வழக்கறிஞர்களை பார்த்தவர் வந்து சொல்லுகிறார், இந்த கட்டுரையாளர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஐ மெட் அட்வொகேட்ஸ் ஆஃப் வேரியிங் டிஸ்பொசிஷன்ஸ், வெவ்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நான் சந்தித்தேன். men with an almost self-destructive determination, தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்களை அந்த அமைப்பில் பார்க்கிறேன். many with bare concrete thatches as roofs, வெறுமன கான்கிரீட் ரூஃப் மட்டும் வைத்திருக்கக்கூடிய சில பேரை பார்க்கிறேன். few drawn by money, சிலர் பணத்தால் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். many drawn by power, பலர் அதிகாரத்தால் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் all drawn by the twisted imagery of the law as a pathway to ultra nationalist utopia, ஒரு தீவிர தேசியவாத கற்பனாவாதத்திற்குள் மூளைச்சலவை செய்யப்பட்டு இழுத்து கொள்ளப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். அப்போ இவங்களுடைய முதல் வேலையே என்னவாக இருந்தது அப்படின்னா, 1992 அந்த பாபர் மசூதி இடிப்பு, அதில் அத்வானி எல்லாம் சம்மந்தப்படுகிறார். அதுக்கு முன்னாடியே 90லேயே அத்வானி வேற ஒரு வழக்கில் மாற்றுறாரு. காப்பாற்றுறவர் யாரு அப்படின்னா ராம்ஜெத் மலானி தான் காப்பாற்றி விடுறாரு. இந்த வழக்கில் இவரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு வழக்கில் ராம்ஜெத் மலானி எல்கே அத்வானி, அதாவது வெளிநாட்டிலிருந்து தீவிரவாத அமைப்புகளிலிருந்து பணம் பெற்றார் போன்ற வழக்குல இருந்தெல்லாம் விடுவித்து விடுகிறார். இப்போ 92ல் என்ன நடக்குது? அப்பையும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் மீதான வழக்குகளை நடத்தியது யார் அப்படின்னா இந்த ஏபி அப்படின்ற இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் தொடர்ந்து அந்த வழக்கை நடத்துறாங்க. அப்போ இதை நிறுவியவர் யாரு? டட்டோபந்த் தெங்காடி அப்படின்ற நபர் 1920ல் மகாராஷ்டிராவில் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய அம்மா தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரர், எம்எஸ் கோல்வால்கரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர், தீவிரமான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக அறியப்பட்டவர். அவரின் மூலமாக ஷாக்காக்களுக்கும் கோல்வால்கரை நாக்பூரில் சென்று சந்திப்பதற்கும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறது இந்த தத்தோபந்த் தெங்காடி அப்படின்ற நபருக்கு. 42ல் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகராக சேருகிறார். 52, 62, 72, 92 தன்னுடைய 40 ஆண்டு கால ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக வாழ்க்கைக்கு பிறகு அவர் தொடங்கிய அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த ஏபி. இது ஒன்று தான் அவர் தொடங்கிய அமைப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, அவர் தொடங்கியது இந்த அமைப்பு மட்டும் அல்ல. தெங்காடி ஹேட் எக்ஸ்டெண்டட் த ஆர்எஸ்எஸ் ரீச், ஆர்எஸ்எஸ்னுடைய வீச்சை அவர்களுடைய அறிமுகத்தை அதிகப்படுத்தியது தெங்காடி தான். செட்டிங் அப் செவரல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் பாரதிய மஸ்தூர் சங், பாரதிய தொழிலாளர் சங்கம்னு ஒன்று வச்சிருக்கிறான் இல்லையா, பாஜகவினுடைய தொழிலாளர் ஃப்ரண்ட், அதை உருவாக்கியவர் இந்த நபர் தான். பாரதிய கிசான் சங்கம் இவர் தான். ஸ்வதேசி ஜார்க்கண்ட் மோர்ச், அதாவது பொருளாதார பிரிவு, இவர் தான். அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் யாரு? இவரே தான். அகில் பாரதிய அதிவிக்த பரிஷத்து இவரே தான். இப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு கிளை அமைப்புகளை தொடங்கியவர்களில் முக்கியமான நபராக இருந்த நபர் தான் இந்த அமைப்பையும் தொடங்குகிறார். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்ன அப்படின்னா எல்லாமே பாரதியவாக மாற வேண்டும். பாரதியவா மாறுறதுல என்ன சிக்கல் அப்படின்னு பலரும் கேட்கலாம். பாரதிய அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்றது குறித்து இப்போ வரைக்கும் யாராலையும் தெளிவாக ஏதாவது சொல்ல முடியுதா? அவர்களுடைய பாரதிய தன்மை என்பது இங்க சிறுபான்மையினரின் உரிமை இருக்கக்கூடாது. எப்படி சாமிநாதன் சொல்றாரு பாருங்க, சிறுபான்மைனா யார் சிறுபான்மை? நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸா பிரிப்பேன். கன்னியாகுமரியில் ஹிந்து சிறுபான்மைன்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு திருகல் வேலையை செய்யக்கூடிய நபர்களாக இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இவங்களுடைய முதல் ஜெனரல் செக்ரட்டரி யாரு அப்படின்னா ஆதர்ஷ்குமார் கோயல். 2014 முதல் 2018 வரைக்கும் ஆதர்ஷ்குமார் கோயல் வந்து எதில் இருக்கிறாரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறாரு. யூ லலித்தும் இந்த ஏகே கோயல் அப்படின்றவங்களும் சேர்ந்து எழுதின ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு வழக்கு
ரொம்ப சர்ச்சைக்குரிய வழக்காக மாறியது. என்ன அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 இருக்கக்கூடிய பெயில் தொடர்பான ப்ரொவிஷன்ஸை எல்லாம் மாற்றியமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு நடத்துகிறாங்க. அது கடுமையாக பட்டியலின மக்களாலும் பழங்குடியின மக்களாலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய வழக்கில் ஈடுபட்ட நபர் யாரு அப்படின்னா இந்த ஆதர்ஷ் குமார் கோயல் அப்படின்றவர். இவர் தான் இந்த அமைப்பு 1992 துவங்கப்பட்ட போது அதனுடைய முதல் பொதுச் செயலாளராக பதவியேற்கிறார். பொதுச் செயலாளராக இருந்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அட்வொகேட்டாக தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவர் கவுஹாத்தியினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக, ஒரிசாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக தொடர்ந்து செயல்பட்டவர். பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக மாறுகிறார். இப்படிப்பட்ட யூ லலித்தோட சேர்ந்து மோசமான வழக்குகளை இவர் வழங்க பார்க்கிறார். அதன் விளைவாக நேஷனல் கிரீன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அவர் இருந்த காலத்தில் ரொம்ப பலரும் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வேக வேகமாக வழக்குகள் நடக்கும். அப்படி கேஸ்லாம் வந்து அப்படி டிஸ்போஸ் ஆகிட்டு இருக்குதும், எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு. சாமிநாதனுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? வேகமாக வழக்கை முடிப்பவர். அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னு தெரியுமா? கடந்த 7 வருஷத்தில் 64,000 வழக்குகளை அவர் நடத்தி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் போடுவார். அப்போது ஒரு சிங்க்கு தெரியுது. வேகமாக வழக்கை நடத்தி முடித்தல் அப்படின்றதுல இவருக்கு கோயல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், ஒரு ஜட்ஜாக கோயல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அவர் ஜட்ஜாக மட்டும்தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாரா அப்படின்ற கேள்வி இதை பார்க்குற மக்கள் எழுப்புவாங்கல்ல. அதுக்கு சாமிநாதன் சார் பொறுப்பேற்று பதில் சொல்லித்தான் ஆகணும். சரி, இது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்லை. இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த ஏபிஏபின்ற அமைப்பு தொடர்பாக பலத்த சர்ச்சைகளை உள்ளாக்கி இருக்கிறது. விரிவாக பேசணும். இப்போ ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், 3/4 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கோம். விரிவாக இதை முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இவங்க வந்து இதை விளக்கி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த கட்டுரையினுடைய நிறைவு பகுதி. அந்த நிறைவு பகுதியில் வந்து அவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, அந்த கவர் ஸ்டோரியில் 5வது அத்தியாயம் வந்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த லாபி வந்து எப்படி பார்ப்பனர்களால் ஊடுருவல் செய்யப்பட்ட ஒரு லாபியாக மாறுகிறது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அமைப்பிலேயே பெரிய அமைப்பாக கருதப்படுவது அல்லது முக்கியமான அமைப்பாக கருதப்படுவது யாரு அப்படின்னா இந்த ஏபிஏபி அப்படின்ற இந்த அமைப்பு தான். இந்த ஏபிஏபி அமைப்பை சேர்ந்த இன்னொரு நபர் இருக்கிறார், மனன் குமார் மிஸ்ரா அப்படின்ற நபர். சமீபத்தில் கபில் சிபல் அவர்கள் பார் கவுன்சிலினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தார்கள் என்பதிலிருந்து தான் கபில் சிபலை கொண்டாடுவதா இல்லையா என்பது தீர்மானமாகிறது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மனன்குமார் மிஸ்ரா அப்படின்ற அந்த நபர் ஏபிஏபியினுடைய வெள்ளி விழா கூட்டத்தில் பேசுகிறார். அந்த வெள்ளி விழா கூட்டத்தில் பேசும் பொழுது சூடோ செக்குலரிசம், அந்த சூடோ செக்குலரிசம் என்பது பாரத மாதாவையும் தேசத்தையும் நோய்க்கு உள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியவர். யாரெல்லாம் வந்து இந்த பாரத மாதாவுக்கு நோயை உருவாக்குறார்களோ அவங்க தான் ஆர்டிகிள் 19 பின்னால் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சாமிநாதன் சார் ஸ்லாங்கில் சொல்கிறதா இருந்தால் சிகண்டி பின்னாடி ஒளிந்து கொள்வது போல ஆர்டிகிள் 19 பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா சொல்லுகிறார். எங்கே பேசுகிறாரு? இந்த ஏபிஏபி அமைப்பினுடைய வெள்ளி விழா கூட்டத்தில் பேசுகிறார். அந்த வெள்ளி விழா கூட்டம் நடந்தது எப்போ அப்படின்னா 2016. அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பில் நீடித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் தான் ரொம்ப முக்கியமாக ஆகஸ்ட் 2019 ஆர்டிகிள் 370 நீக்கத்தை கொண்டாடுவதாக பார் கவுன்சில் சொன்னது. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கம் வந்து இவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதே போல் டிசம்பர் 2019 சிஏஏவுக்கு எதிராக போராடுகிறவர்கள் எல்லாம் இல்லிட்ரேட் இக்னோரண்ட் மாஸ், அறிவு கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கிறார். அதே போல மதன் லோக் மே மாதம் 2020 ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிய மதன் லோக்கூர் என்பவரை பற்றி, அவர் சங் பரிவாரும் சுப்ரீம் கோர்ட்டும் என்னென்ன செய்யுது அப்படின்றதையும் விமர்சித்து பேசுபவர். அவரை வந்து மிஸ்கைடட் பீப்புள் தட் வுட் ஷேக் த ஃபெய்த் ஆஃப் த பப்ளிக் இன் த ஜுடிஷியரி, உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா நீதித்துறை மாண்பு கெட்டுரும்னா முதல்ல அதை வெளியே சொல்லணும்ல. உள்ள என்ன நடக்குதுன்றது வெளியே தெரிஞ்சா கெட்டு போயிரும்னா அப்போ உள்ள என்னமோ நடக்குதுன்னு தானே சந்தேகப்படுவாங்க மக்கள். அப்போ அதையெல்லாம் பேசினார் என்பதற்காக அவருக்கு எதிராக அறிக்கை கொடுத்தவர்கள்.
இப்படி தொடர்ந்து 2019 வந்து செக்ஷுவல் அலிகேஷன் யார் மேலே, ரஞ்சன் கோகாய் மேலே கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து உடனடியாக இது குக்குடப் கேஸு, மிஸ்அகோனிஸ்டிக், இர்ரெஸ்பான்சிபிள், ஜென்ரலைஸ்டு, ரெக்ரெசிவ், லீகலி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அன்இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட வார்த்தைகளால் ரஞ்சன் கோகாயை காப்பாற்றுவதற்காக களமாடிய வேலையெல்லாம் இவர் பார்த்திருக்கிறார். பத்திரிகையாளர்களை பார்த்து மஞ்சள் பத்திரிகைகள் என்று சொல்வது, பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசுவது, இப்படி தொடர்ந்து பிசிஐ தலைவராக இருந்த மிஸ்ரா என்கின்ற நபர் வந்து ஏபிஏபியினுடைய ஒரு முக்கியமான பங்காற்றி வந்திருக்கிறார். என்ன இதில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, ஏன் இந்த தனிநபர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நபர்களின் மூலமாக ஏபிஏபி என்கின்ற அமைப்பு ஒரு வலுவான அமைப்பாக கட்டமைக்கப்பட்டு, அதிகாரத்துக்கு நெருக்கமான அமைப்பாக கட்டமைக்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக 2014 மோடி அரசாங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த அமைப்பினுடைய செல்வாக்கு என்பது பல மடங்கு. ஏன் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அங்கே போய் உட்காரணும்? பிஆர் கவாய் இவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறாரா? பிவி நாகரத்னா இவங்க கருத்து ஏற்றுக்கிறாங்களா? உஜ்ஜால் புயான் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறாரா? ஆனால் ஏன் போய் உட்கார்றாங்க? ஆனால் ஏன்னா அது ஒரு அதிகார மையமாக மாறிவிட்டது, தவிர்க்க முடியாத இடமாக மாறிவிட்டது அப்படின்ற ஒரு கருத்து உருவாகிறது. அப்போ இதில் என்ன சொல்றாங்க, இந்த கட்டுரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல பார் அசோசியேஷன்ல இவங்களுடைய ஆதரவு என்பது ஒரு 200-300 பேரா இருக்கலாம். பொதுவாகவே ஒரு பார் அசோசியேஷனுடைய எலக்ட்ரல் காலேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2000-3000 பேர் இருப்பாங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த்ன்றது ஒரு 200-300 பேர். ஆனால் இந்த 200-300 பேரை வச்சு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்கள் உள்ளுக்குள் கால்பதித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான். அப்போ இவங்களுடைய அஜெண்டா என்ன, இதற்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அதில் தான் 5வது அத்தியாயம். தொடர்ந்து லலித் அப்படின்றவர், அதாவது யூ லலித்தினுடைய அப்பா லலித், அந்த அப்பா லலித் காலத்திலிருந்து இது தொடர்ந்து தீவிரமாக செயல்படுகின்ற அமைப்பாக மாறுகிறது. யாருடைய அதிகார மையமாக இது நகருகிறது அப்படின்னா, தேசஸ்த ரிக்வேதி பிராமின்ஸ் அப்படின்றவங்களுக்கும் அவங்களுடைய சப்காஸ்ட் ஆகிய கர்கடே பிராமின் அப்படின்றவங்களுக்குமான அதிகார மையமாக, அவர்களை தொடர்ந்து அதிகாரத்தில் இருத்தி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பை சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பற்றி, அதாவது இந்த அமைப்பு தோற்ற காலத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி அந்த அமைப்பை சேர்ந்தவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உமேஷ், அதாவது அப்பா லலித் வந்து தீவிரமான லாயராக மாறுகிறார். தெற்கு மகாராஷ்டிராவில் ரொம்ப பெரிய அரசியல், அதாவது ரொம்ப பெரிய அதிகார மையமாக அவர் மாறுகிறார். தொடர்ந்து வழக்கு நடத்துகிறார். அவருடைய வேலையை என்ன அப்படின்னா, இந்த கர்கடே பிராமின்ஸினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது அப்படின்றது தான் அவருடைய வேலையாகவே இருந்தது. குறிப்பாக தெற்கு மகாராஷ்டிரா அப்படிங்கும் பொழுது வடக்கு கர்நாடகாவும் அங்கே சேருது. அப்போ வடக்கு கர்நாடகா, தெற்கு மகாராஷ்டிரா, இந்த இரண்டிலும் கர்கடே பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இவர்கள் வேலை பார்த்தார்கள் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து ஒய்வி சந்திரசூட் யாரு? அப்பா சந்திரசூட். என்ன எல்லாமே அப்பாவா இருக்கிறாங்க? அப்போ இதுக்கும் இவங்க சொல்கிற ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது அப்படின்றதுக்கும் இடையில உண்மை இருக்கும் போலேன்ற கேள்வியை நாம எழுப்ப மாட்டோம் சந்தோஷ். ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு அந்த கேள்வி வரத்தான் செய்யும். அதுக்கு நீதித்துறை வந்து தன்னுடைய கண்ணியத்தை காக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். நீதித்துறை ஒன்றும் இந்திய மக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட அமைப்பு இல்லை வேலை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் ஒய்வி சந்திரசூட் வந்து வேலை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வருகிறார். இவர் வந்து லாயர் தான். யாரு? அப்பா லலித். அப்பா சந்திரசூட் வக்கீல். அதே போல் அப்பா லலித் வந்து ஒரு சப்காஸ்ட் தான், அவர் ஒரிஜினல் காஸ்ட்டு. அப்போ அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சந்திரசூட் had the habit of cultivating a large number of his own people அப்படின்னு மும்பையில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அது இதில் பதிவாகி இருக்கிறது. ஓன் பீப்புள்னா யாரு? சொந்த ஜாதி மக்கள். நம்ம கேட்க மாட்டோம், பார்க்குறவங்களுக்கு அந்த சந்தேகம் வரும், கமெண்ட்ல சொல்லுவாங்க, ஏன்டா இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கூட கேட்கலாம். மக்களையும் சேர்த்து கமிட் பண்ணுறது தான். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, the senior advocate added that the network was closely guarded by Brahmins for the particular part of Maharashtra. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த பார்ப்பனருடைய ஆதிக்கத்தை நீதித்துறையில் நிலைநாட்டுவது என்பதை ஒரு தீவிரமான நோக்கமாக கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தத்தோபந்த் தெங்காடி, ஒய்வி சந்திரசூட், அதான் அப்பா சந்திரசூட், அப்பா லலித், பூரா பேர் என்ன வேலை, ஒரே தரத்தில் அல்லது ஒரே
சாதியை சேர்ந்தவர்கள் அதே சாதியை சேர்ந்தவருடைய ஆதிக்கத்தை நீதித்துறையில் செலுத்துவது அப்படின்றதுல வந்து தீவிரமாக வேலை பார்த்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதில் நாம பார்க்க முடிகிறது. இதுல இவங்களுடைய பேட்டர்னே எப்படி அப்படின்னா ரொம்ப லிபரலா தங்களை காட்டிப்பாங்க. அந்த பொறுப்புக்கு வர்ற வரைக்கும் வந்ததற்கு பிறகும் கூட தங்களை பல நேரங்கள்ல லிபரலா காட்டிப்பாங்க. ஒரு இடதுசாரி ஆதரவாளருக்கு வந்து பிணை கொடுப்பது, ஒரு முக்கியமான எழுத்தாளரை வந்து இது பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லிபரலா காட்டிப்பாங்க. இப்போ ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மேல வந்து அரசியல் ரீதியாக கூட கடுமையான விமர்சனங்கள் பலராலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கூட சிலர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளவோ வழக்குகளை ஆனந்த் வெங்கடேசன் சார் வந்து சோமோட்டாவாக எடுத்து விசாரிக்கிறாரு, இதையெல்லாம் அவர் ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை சமாளிக்கிறதுக்கு லிபரலாக காட்டிப்பாங்க. அப்போ இதுதான் இவங்களுடைய பேட்டர்ன் அப்படின்றே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அமைப்பு சார்பாக இந்த அமைப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இவங்க எல்லாருடைய வேலையே என்ன அப்படின்னா லிபரலாகவும் இருந்துக்கணும், கன்சர்வேட்டிவாகவும் இருந்துக்கணும். கன்சர்வேட்டிவ் தான் ஒரிஜினல், லிபரல் அப்படின்றது வந்து காட்டக்கூடிய தோற்றம். இதன் வழியாக நாம் ஒரு உச்சநிலையை அடைந்து அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்வது. ஒன்றும் இல்லை, அந்த ராமர் கோயில் தீர்ப்புன்னு ஒன்று எழுதப்பட்டதில் அதை யார் எழுதுனாங்கன்னு தெரியுமா? யாரும் சொல்லலை. இப்போ சந்திரசூட் லாஸ்ட்டாக சொன்னார். ஏன் சந்திரசூட் எழுதினாரு? ஏன் பேர் போடாமல் எழுதினாரு? பல நேரங்கள் லிபரலாக இருந்திருக்கிறவர் தானே, பிறகும் லிபரலாக இருந்தவர், முன்பும் லிபரலாக இருந்தவர். ஆனால் அவர் தான் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு தீர்ப்பை அத்தனை பக்கங்கள் எழுதி குவித்தவர். இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் இந்திய நீதித்துறையின் மீது எழுப்பப்படுவதற்கு காரணம் இந்திய நீதித்துறையினுடைய மாண்பை சிதைப்பது அல்ல நம்முடைய நோக்கம். இந்திய நீதித்துறை உண்மையில் மக்களுக்கான நீதித்துறையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். வழக்கறிஞர் வாஞ்சிநாத் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்பது இந்த கருத்துரிமைக்கு எதிரானது. இப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான வழக்கறிஞர். எந்த அளவுக்கு முக்கியமான வழக்கறிஞர் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் கூட டிஸ்பிளே பண்ணலாம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆறுமுக சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து உள்ளே போய் தேவாரம் திருவாசகம் பாடணும்னு ஆசைப்படுறாரு. அது ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ நம்ம ஊரில் சிவன் கோயில் இருக்குது, நான் போயிருக்கிறேன். நான் வந்து ஊராக பாடல் பெற்ற தலங்களையும் பஞ்சபூத தலங்களையும் அம்பலங்களையும் தேடி தேடி போய் வணங்கணும். போகும்போதெல்லாம் என்ன வேலை, அங்கே போய் நின்று தேவாரம் பாடுவது, திருவாசகம் பாடுவது, மனமுருக வேண்டிவிட்டு வருவது. இப்படியாக சிவபக்தர்களுடைய மனநிலை என்பது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சிவன் சந்நிதியிலிருந்து வெளியே வந்த உடனே அங்கே கோபுர தரிசனம் காட்டுவாங்க. முந்தி வெளியே நின்று காட்டினாங்க, இப்போ உள்ளே காட்டுறாங்க. அங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேவார பாடல்களை வந்து கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருப்பாங்க. எல்லாம் அங்கே நிற்பாங்க. எதுக்கு நிற்பாங்க? நின்று அதை படிக்கிறது. சிலர் சத்தமாக பாடுவாங்க, சிலர் கையில் புத்தகத்தை வச்சுட்டு பாடிக்கிட்டே போவாங்க. இந்த உரிமை மற்ற கோயில்களில் கிடைக்கிது இல்லை, ஏன் வந்து அங்கே கிடைக்க மாட்டேங்குது? அம்பலத்தில் கிடைக்க மாட்டேங்குது, சிற்றம்பலத்தில் கிடைக்க மாட்டேங்குது, பொன்னம்பலத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அந்த கூரை சோளம் கட்டிய கோயிலில் ஏன் எனக்கான உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வியோடு அவர் உள்ளே போய் பாடுறாரு. அவரை அடித்து விரட்டி விட்டாங்க. யாரு? சனாதன தர்மப்படி வாழ்றவா, எந்த தப்பும் செய்ய முடியாதவா, அவ வந்து அடிச்சு விரட்டி விட்டா. கேட்டார் ஒரு ஜட்ஜு, எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு. சனாதன தர்மப்படி வாழக்கூடியவா. எனக்கு வந்து இப்போலாம் என்ன ஆயிடுது அப்படின்னா, போன வாரம் பேசுனது அடுத்த வாரம் வந்து டக்குன்னு அந்த பேர் ஞாபகம் மாட்டேங்குது. யார் அவர்? ஓ, இதே சாமிநாதன் தான். ரைட். சாமிநாதன் சார் என்ன சொல்றாரு? ஒரு பக்கம் சனாதன தர்மப்படி வாழ்றவா எந்த தப்பும் பண்ண மாட்டான், சனாதன தர்மப்படி வாழ்றவா ஒரு வன்னியரை வந்து மேடையில் ஏறுனா அடிச்சு விரட்டி கீழே துரத்தி விடலாமா? இது எப்படி நியாயம்? துரத்தி விட்டாங்க. அப்போது நம்ம அர்ச்சகர் பயிற்சி பள்ளி, தமிழ்நாடு அரசு அர்ச்சகர் பயிற்சி பள்ளி பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் திரு ரங்கநாதன் இருக்கிறார். அவர் தான் முதல்ல அப்பாயிண்ட் ஆன அர்ச்சகரும் கூட. ஃபர்ஸ்ட் பேட்சில் அவர் போகிறார். இப்போதும் அவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைப்பை செலுத்தி வருகிறார். அவர் நடக்காத இடங்கள் கிடையாது, போகாத வழக்காடு மன்றங்கள் கிடையாது, அவ்வளவு வேலைகள் அவர் செய்து வருகிறார். அவரும் வாஞ்சிநாதன் அவர்களும் சேர்ந்து தான் அந்த அந்த ஆறுமுகம்ன்ற அந்த பாடகரை அந்த சிவபக்தரை வந்து தோளில் தூக்கி வச்சு அந்த அம்பலத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. அப்போது இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த சமூகத்திற்காக அவர்கள் ஆற்றிய உழைப்பு, அதனால தான் அவரை போராளின்னு சொல்கிறாங்க. வாஞ்சிநாதன் ஏன் போராளி என்றால், ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு தனிநபரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் என்றால் அதை காப்பாற்றுவதற்கு வழக்கை நடத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட களத்தில் அந்த ஆறுமுகத்தை தோளில் தூக்கி வைத்து நீ பாடிய தேவாரத்தான் தூக்கிட்டு போய் நின்னார்ல, அதனால தான் அவர் போராளி.
எந்த ஊருக்குள் போகவே கூடாது என்று சொன்னார்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய சட்ட உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊருக்கு சென்று அந்த மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்களுக்கு ஆதரவாக கடைசி வரைக்கும் முதல் ஆளாக உள்ளே சென்று கடைசி வரைக்கும் களத்தில் நின்று அந்த மக்களுக்காகவே பணியாற்றியவர். அதனால் அவர் போராளி. இப்படி அவரை போராளின்னு சமூகம் சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு சாமிநாதன் சார். அதே போல உங்களை இந்த சமூகம் என்னவாக பார்க்கிறது என்பதற்கும் 1000 காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி தேவையில்லாத விவாதத்தை நீங்கள் தான் இப்போது கிளப்பி இருக்கிறீர்கள். ஒரு விமர்சனம் அப்படின்றத கடந்து போவதற்கு மனப்பக்குவம் இல்லாத ஒருவர் இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியே இல்லாதவர். அதுதான் இந்திய நீதித்துறையினுடைய அடிப்படை. என்ன, நம்முடைய நாடு என்பது இவ்வளவு சிந்தனை போக்குகளை, இவ்வளவு மரபுகளை பல்வேறு வீடியோக்கள்ல பார்க்கிறோம். எல்லா வீடியோக்கள்லையும் வந்து சாமிநாதன் சார் எப்படி இருக்கிறாரு? சாமிநாதன் சாரோட அடையாளம் என்ன? அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டா? பட்டை. ஏன் ஒரு குல்லா போட்டு ஒரு ஜட்ஜி உட்கார்ந்து நீதி கொடுத்தா இந்த சமூகம் ஒத்துக்கிடுதா? பிஜேபி அரசாங்கம் சும்மா இருக்குமா? ஏங்க, படுதா போட்டு ஒரு பொண்ணு ஓட்டு போடவே போகக்கூடாதுன்னு சொல்ற ஊருங்க இந்த ஊரு. சங்கி பேலுக்கு பிரச்சனை பண்றாங்கல்ல, புர்கா போட்டு ஒரு பொண்ணு ஓட்டு போட போகக்கூடாதுன்னு சொல்றான், குல்லா போட்டு ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா பட்டை போட்டு நம்ம கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறோம்ல, எப்படி இந்த சமூகம் உங்களை ஏத்துக்கிடுது இல்ல? அப்போ இந்த சமூகத்துக்கு குறைந்தபட்ச ஜனநாயக விழுமியங்களை நம்ம திருப்பி செய்யணும்ல. அந்த அடிப்படை தான் நம்ம கேட்பது. நீங்க இப்போ இன்னொரு வக்கீல் ஒருத்தர் வந்து குல்லா போட்டுட்டு ஆஜராகிறாரு, அப்ப இவர் என்ன சொல்லுவாரு? ஏன்னா சாமிநாதன் சாருக்கு வந்து ஜட்ஜ்மெண்டலா இருப்பதை பற்றிய புரிதல் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதனாலதான் அவர் சொல்றாரு, குடிமி போட்ட ஒருத்தர் வேட்டி கட்டின ஒருத்தரை பார்த்த உடனே 6 மாசத்துக்கு பதிலாக 18 மாசம் கொடுத்துட்டாங்கன்னு இன்னொரு நீதிபதி மேல கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது சாதி துவேஷம் இல்லையா? இது நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பது இல்லையா? இது பங்கம் விளைவிப்பது இல்லையா? இது நீதி பரிபாலன முறையை காப்பதா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதா? இதெல்லாம் ஏன் சொல்றாரு? அப்போ உங்கள் மீது ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அதை வந்து ஷோல்டரில் எடுத்துட்டு போங்க சார். உங்களுடைய நீதி என்னுடைய வேலையில் அது இல்லை அப்படின்றத உங்களுடைய வேலையில தான் நீங்க நிரூபிக்கணும். விமர்சனங்களுக்கு பதில் சொல்றேன் என்கின்ற பெயரில் வாஞ்சிநாதனை கூப்பிட்டு நிப்பாட்டி வைத்து நீங்க வந்து அப்படிப்பட்ட நபர் இப்படிப்பட்ட நபர், ஏன் இவ்வளவு ப்ரோவோக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வருகிறது? நீதிமன்ற வளாகம் அது. அது என்ன வளாகம்? நீதிமன்ற வளாகம். ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்து கிடையாது. ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்து கூட இப்பெல்லாம் எவனாவது ஒருத்தன் ஒரு வார்த்தையை சொன்னா திருப்பி என்ன ஏதுன்னு கத்திடுவாங்க. அதனால ஊர்ல பஞ்சாயத்து பேசும்போது கூட வார்த்தை அளந்து வரும். கோர்ட்டு அப்ப எவ்வளவு அளந்து வார்த்தைகளை பயன்படுத்தணும்? இந்த வார்த்தைகள் எப்படி? அப்போ இந்த வழக்கு என்பது முழுக்க முழுக்க ஒரு அவசரத்தை வெளிப்படுத்துவதாகவும் ஒரு தேவையற்ற பதற்றத்தை சமூகத்தில் உருவாக்குவதாகவும் அமைந்திருக்கிறது. உங்களை இயக்குறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இவருக்கு அவர் உள்நோக்கம் கற்பிக்கிறார். அப்போ ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அவருடைய மனநிலையை வந்து பாதித்திருக்கிறது, அவருடைய சிந்தனை ஓட்டத்தை தடைப்படுத்துகிறது. அதை இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நாளைக்கே அடுத்த வருஷம் கூப்பிடுவாங்க சார், நேஷனல் வெதிக் டேலண்ட் விஸ்தால கூப்பிடுவாங்க, அப்போ போய் பேசுங்க. இவர் தான் சொல்றாரு, கபில் சிபலை பத்தி இன்னொரு கூட்டத்தில் பேசுறாரு. கபில் சிப் நான் இப்படி எங்களுக்குள்ள ஈகோ இருக்கும், அந்த ஈகோவை இப்படி மேடையில் பேசி ஜாலியாக கடந்து போங்க. இப்படி வந்து வழக்கறிஞரை வந்து வழக்காடு மன்றத்தில் வைத்து இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பார் அண்ட் அசோசியேஷன் முழுவதுமாக போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். கரூரில் இறங்கி இருக்கிறார்கள், திண்டுக்கல்லில் இறங்கி இருக்கிறார்கள், சென்னையில் இறங்கி இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் களத்திற்கு வந்து விட்டார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் களத்திற்கு வந்து விட்டார்கள். ஆல்ரெடி பேச தொடங்கிட்டாங்க. அப்போ நீதிமன்றத்தின் மாண்பை தேவையில்லாமல் சித்திரவதைக்கு ஆளாக்க வேண்டாம் அப்படின்றது தான் சாமிநாதன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வாஞ்சிநாதன் இதில் எந்த இடத்திலும் தவறாக பேசியதாகவோ தவறாக பரப்புரை செய்ததாகவோ எந்த முகாந்திரத்தையும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த வழக்கே நடத்தப்படுவதற்கு தகுதி இல்லாதது என்பதுதான் நம்முடைய வாதம். இப்போ சிஜிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. பதில் சொல்லட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இதை விசாரிக்க கூடாது அப்படின்றது வந்து நீங்கள் இதை விசாரிக்க போறேன்னு சொன்னதுனால தான். நான் சொல்லவே இல்லைன்னு இன்னைக்கு வந்து சொல்லலாம், ஆனால் அன்னைக்கு நீங்கள் சொன்னது தானே. அப்போ இந்த அடிப்படை தான் இந்திய நீதித்துறையினுடைய கற்பை நிரூபிப்பது நீதித்துறையினுடைய வேலைதானே தவிர வழக்கறிஞர்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு அல்ல, நீதிபதிகளுடைய கூட்டு பொறுப்பு. நிறைய விஷயங்கள் இப்போ நன்றி.